எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னடா இது பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொங்கல் வாழ்த்து சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு இந்த விலாக் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அன்றைக்கி முடியாமல் போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு விலாக் ஷேர் பண்ணுறதுக்கு. அதனால தான் பொங்கல் வாழ்த்தும் கொஞ்சம் லேட்டாக வருது. ஓகே, எல்லாருமே உங்கள் வீட்டில் பொங்கல் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. எங்கள் வீட்டில் பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த விலாகில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி போகி அன்னைக்கு ஈவினிங் அப்புறம் பொங்கல் அன்னைக்கு எங்களோட டே எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த விலாகில் ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அப்படியே இன்றைக்கான சூப்பரான டாபிக் உள்ளே போயிடலாம். போகி அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் காப்பு கட்டிட்டு அப்புறம் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு கிளம்பி வெளியில் போயிட்டேன் வெஜிடபிள்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் வெல்லம்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. வீட்டில் ஆல்ரெடி இருந்துச்சு, சரி இருந்தாலும் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு அப்படியே வந்து அடுத்த நாள் பொங்கலுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் நாளே பண்ணி வச்சுட்டேன். அப்படி வச்சுட்டா காலையில் எழுந்திரிச்சு டென்ஷன் இல்லாமல் பண்ண முடியும். இதை நான் எல்லா வருஷமும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயந்தான். ஸோ இந்த வருஷமும் அதே தான் ஃபாலோ பண்ணுறேன். பொங்கலுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் வேலைகள் எல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சு சமைச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வாசலில் கோலம் போட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தூங்க போயாச்சு. பொங்கல் அன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீட்டில் சும்மா வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு தான் என்னோடய வேலைகள்லாம் பார்த்தேன். எப்போவுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சமைக்கிறதெல்லாம் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஏதாவது பட்டுருமோ, ஏதாவது தெரிச்சு வந்து ட்ரெஸ்ஸில் விழுந்துருமோ அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி ஒரு கான்சியஸாகவே இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்தால் அந்த சமையல் வேலையோ பூஜை வேலையோ வந்து பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஸோ அதனால் சும்மா சிம்பிளாக வீட்டில் வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு எல்லாத்தையும் முடித்து சாப்பிட்டு முடித்து அந்த ஃபோட்டோ செஷன் டைம் இருக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து புது ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிக்கிட்டு வெளியில் எங்கேயாவது போகிறது, கோவில் போகிறது இதெல்லாம் வந்து பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், கதம்ப சாம்பார், அப்புறம் வடை, இது எல்லாமே வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி இந்த பொங்கலையும் சூப்பராக அழகாக செலிப்ரேட் பண்ணோம். அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்படியே நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வாங்க. இன்றைக்கான டாபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தாத்தா பாட்டி காலத்தில் அப்பா அம்மா காலத்துலலாம் எப்படி சிம்பிளாக சிக்கனமாக பணத்தை தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு சூப்பரான லைஃப்பை வந்து லீட் பண்ணாங்க. அதில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இப்போ வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஃபாலோ பண்ணாமல் இருக்கோம், அதை அகெயின் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் ஒரு சில டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப், அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸோ இல்லை ட்ரெஸ்ஸோ இல்லை சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரமோ நம்ம ரெகுலராக வியர் பண்ண ஒரு ஸ்லிப்பராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை வருது, அதில் ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு பிரச்சனை வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சரில் ஏதோ ஒரு ஓரத்தில் சின்னதாக உடஞ்சி போயிடுது, இல்லை கீறல் விழுந்துருது, இல்லை நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸில் ஸ்டிச்சஸ் எங்கேயாவது பிரிஞ்சிருது, இல்லை லைட்டாக கிழிஞ்சிருது அப்படின்னா அதை எதையுமே வந்து அவங்க தூக்கி போட மாட்டாங்க. உடனே ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் ரிப்பேர் பண்ணி அதை ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய பழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க ஃபாலோ பண்ணும்போது என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று புதுசாக வாங்குறதுக்கு நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், தேவையில்லாமல் நிறைய பொருட்களை வீட்டில் வாங்கி சேர்க்கிறத அவாய்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பணத்தை தேவையில்லாமல் செலவழிக்க வேணாம் அப்படின்னு கான்சியஸாகவே சில டெசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. இதை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணோன்னா இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸும் வரும். நம்மளால் இதை சரி பண்ணிக்க முடியும், தேவையில்லாமல் எதுக்கு போய் பணத்தை செலவழிப்பானே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணுறத அவங்களால அவாய்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு சிக்கனமான லைஃப்பை வந்து லீட் பண்ண முடிஞ்சிச்சு. பட் இப்போ இருக்க நம்ம ஜெனரேஷனில் என்ன பண்ணுறோம், ட்ரெஸ்ஸில் ஒரு ஓரத்தில் சின்னதாக கிழிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தயக்கப்படுறோம். தூக்கி ஓரமாக போட்டுட்டு புதுசாக ட்ரெஸ்ஸஸ் வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சிடுறோம். இது வந்து நான் உங்களை மட்டும் சொல்லலை, என்னையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருட்கள் ஏதாவது சின்ன பிரச்சனையாக இருக்கும், அதை சரி பண்ணுறது கூட நமக்கு பொறுமை இல்லாமல் அதை தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். இதுக்கு காரணம் நம்ம வீட்டிலேருந்தே இப்போ வந்து
பொருட்கள் வாங்குறதுக்கு எல்லா வசதிகளும் வந்துருச்சு. ஒன்று. ரெண்டாவது விஷயம், எல்லாருமே நல்லா ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இன்னொருத்தரை வந்து சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது பண ரீதியாக ஒருத்தரை வந்து நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை வந்து இல்லை. ஸோ டெசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துடுறோம். பட் அந்த காலத்தில் வந்து அப்படிலாம் இல்லைல்ல. ஒருத்தர் மோஸ்ட்லி ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து அந்த வருமானத்துக்குள்ளே தான் நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும். ஸோ இந்த பணத்தை வந்து நம்ம செலவு பண்ணக்கூடாது, அடுத்தடுத்து வீட்டில் இந்த செலவுகள்லாம் இருக்குது அப்படின்றத யோசித்து கான்சியஸாக ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. நம்ம இப்போ வந்து நிறைய நமக்கு வீட்டிலருந்தே ஆர்டர் பண்ணி பொருட்கள் வாங்குகிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்ததுனால இதை எதுக்கு ஒரு சின்ன உடஞ்சி போன பொருளை வைப்பானே, பார்க்குறதுக்கு அழகாக நம்ம இன்னொரு புது பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க மாதிரியான பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லாவே யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கொஞ்சம் யோசித்து பொறுமையாக அந்த டெசிஷனை எடுத்து அதை வந்து ட்ரை பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம அப்படி பண்ணும்பொழுது அது இன்னுமே கொஞ்ச நாள் வரைக்கும் நமக்கு உழைக்கும். உடனே நம்ம ஒரு பணத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ப்ளஸ் தேவையில்லாமல் வீட்டில் பொருட்களை வாங்கி சேர்க்க வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு வராது. செகண்ட் டிப், நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் வந்து அவங்களோட வருமானத்துக்கு உள்ளே தான் வாழணும், நம்ம கையில் எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்குள்ளே தான் நம்மளோட ஃபேமிலியை வந்து ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கான்சியஸாகவே சில டெசிஷன்ஸ் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அதை வீட்டில் இருக்க எல்லாருமே அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய வீடுகளில் அப்போது ஒருத்தரோட வருமானத்தில் தான் லைஃப்பை வந்து லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு வருமானத்தில் வீட்டில் நிறைய பேர் இருந்தால் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கிற மாதிரி தான் அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட லைஃப் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, அவங்களோட தேவைகள் கம்மியாக இருந்துச்சு, அவங்களோட ஆடம்பரங்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ரொம்ப ரேராக தான் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க வீட்டில் வாங்குவாங்க. ஸோ இப்போ இருக்க நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து எப்படி ஆயிடுச்சு, நமக்கு வந்து வீட்டில் 2 பேர் ஏர்ன் பண்ணுறோம், நம்மளோட தேவைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, நம்மளோட அத்தியாவசியமான அடிப்படையான விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறதை தாண்டி ஆடம்பரமான விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நிறைய நம்ம இஎம்ஐ போட்டுக்கிற மாதிரி, கிரெடிட் கார்டு வாங்கிக்கிற மாதிரி நம்மளை ஒரு கடனுக்குள்ளே தள்ளுறதுக்கான விஷயங்களும் நம்மளை சுற்றி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த விஷயங்களை வந்து அவசியமான பொருட்களுக்கு ரொம்ப ரேராக எப்போயாவது யூஸ் பண்ணுறது அப்படின்றது பரவாயில்ல. பட் இப்போது ஆடம்பரமான விஷயங்களுக்கு மற்றவங்க இதை வாங்கிட்டாங்களா உடனே நம்ம லைஃப்லேயே நம்ம இதை வாங்கிடணும், கடன் வாங்கியாவது இதை வாங்கிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம போயிட்டோம். அதனால நம்மளோட வருமானத்துக்கு கீழே நம்மளோட வாழ்க்கையை வாழணும், அதாவது நம்மளோட வருமானம் இவ்வளோ தான் இருக்குன்னா அதுக்குள்ளே நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து அமைச்சுக்கணும் அப்படின்றது இல்லாமல் கடன் வாங்கியாவது ஒரு மாதிரி நம்மளோட லைஃப்பை வந்து மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சி கடன் அப்படின்ற பிரச்சனைக்குள்ளே போய் சிக்கி வாழ்க்கையை வந்து கஷ்டப்படுத்திக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட வருமானத்துக்கு கீழே வாழக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogல மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.